ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி கானர் மெக்ரெகருக்கு வெற்றியை கொடுத்தது. என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பிக்சர் உங்க மைண்ட்ல இருந்தா கண்டிப்பா நடக்குங்கிற ஆழமான நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கைக்கு குறுக்க எது வந்தாலும் தடுக்கவே முடியாது. என்ன நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இது கானர் மெக்ரெகரோட வார்த்தைகள். த கிளியர் பிக்சர். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல தெளிவா இருக்கணும். அதை உங்க மைண்ட்ல பதிச்சுக்கணும். நீங்க தயாரா இருக்கணும். அதை அடைய உங்க மைண்ட் தயாரா இருக்கணும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இதுதான் கானரோட சீக்ரெட், த லா ஆஃப் அட்ராக்ஷன். இத கானர் மெக்ரெகரே பல இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு எல்லாத்தையுமே அடைய முடியுங்கிறதுக்கு கானரோட வாழ்க்கை சிறந்த உதாரணம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. கானரோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜர்னி நிறைய கத்துக் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், யார் இந்த கானர் மெக்ரெகர்? ஐரிஷ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் இவரு. 2015ல இருந்து குளோபல் சூப்பர் ஸ்டாரா, குளோபல் ஐகானா இருக்காரு. இப்பதான் குளோபல் ஐகான். ஆனா டீனேஜ்ல அவர் ஒரு பிளம்பரா இருந்தாரு. ஆனா இப்போ இவர் வெறும் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் பண்ணல, ஒரு பாக்ஸர், பெரிய பிசினஸ் மேனும் கூட. பிளம்பர்ல இருந்து எப்படி மல்டி மில்லியனர் ஆண்டர்பிரினரா ஆக முடிஞ்சது? சுத்தி இத்தனை ஃபேன்ஸ் கூட்டம், பல $1 மில்லியன் சம்பாத்தியம், எல்லாரும் ஆசைப்படுற ரிச்சான சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. காசும் இருக்கு, ஃபேமஸாவும் இருக்காரு, ஃபேன்ஸும் அதிகமா இருக்காங்க. ஒருத்தரால எப்படி இவ்ளோத்தையும் சாதிக்க முடிஞ்சது? கானரோட சீக்ரெட்டே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். கானர் தான் மைண்டோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வளர்ந்தது புவர் ஃபேமிலியில தான். அவங்க கிட்ட அதிக காசெல்லாம் இல்ல. ஆனா ஏதோ ஒன்னு எனக்கு வேணும், அதிகமா வேணும் அப்படிங்கிறது கானருக்கு தெரிஞ்சிருந்தது. சின்ன வயசுல இருக்கப்பவே மக்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்க ஸ்டேடியம்ல கானர் நிக்கிற மாதிரி, எல்லாரும் அவரை உற்சாகப்படுத்துற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. அப்ப MMA ஷார்ட்டா சொல்ற மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. அதிகமான மக்கள் இந்த ஃபீல்டுல சக்சஸும் பார்க்கல. அப்பா நான் MMA போகணும் அப்படின்னு சொன்னப்போ அவரோட அப்பா அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாராம். ஹைஸ்கூல் படிக்க பிடிக்கல, அதான் டிராப் பண்ணிட்டு ட்ரேடிங்குள்ள அவர் இறங்குறாரு. கொஞ்ச நாள் அவர் பிளம்பரா வேலை பார்த்தாரு. பகல்ல ஃபுல்லா வேலை, நைட்ல ட்ரைனிங். 18 மாதங்களுக்கு அப்புறம் அவரோட வேலையை தூக்கி போட்டுட்டு MMA ட்ரைனிங்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாரு. கானர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டி டெவ்லின் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களால சமாளிக்க முடியல. அவருக்கு MMA சண்டை போடணும், ஃபைட்டர் ஆகணும். இதை தாண்டி அவரால் எதுவும் செய்ய முடியல. அவரோட வைஃப் டி தான் சில வேலைகளை செஞ்சு வீட்டையும் பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கானரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. கானரோட அக்கா ஒரு மூவி டிக்கெட் கொடுக்கறாங்க. இது உனக்கு உதவலாம், இந்த படத்தை பாருன்னு சொன்னாங்க. எந்த பர்பஸும் இல்லாம தோத்து போன நிலையில தான் கானர் உட்கார்ந்திருந்தாரு. தி சீக்ரெட் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கானர் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப ஆரம்பிச்சாரு. பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. நீங்க கண்டிப்பா MMA சூப்பர் ஸ்டாரா வருவீங்கன்னு அவரோட வைஃப் டி மனசார நம்பி ஊக்குவிச்சாங்க. ரொம்ப வருஷம் அவருக்கு எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் யூரோப்போட பிரபலமான கேஜ் வாரியர் ப்ரமோஷன்ல கானர் மெக்ரெகர் ஃபைட்டர் ஆனாரு. உள்ள நுழைஞ்சதுமே ரேங்க்ஸ்ல டாப் ஆயிட்டே வந்தாரு. 2 பெல்ட்ஸ் வாங்கினாரு. மத்த ப்ரமோஷன்ஸும் அயர்லாந்துல இருந்து ஒரு யங் ஃபைட்டர் வளர்ந்து வந்துட்டு இருக்காருன்னு கானரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. தி அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் UFCயோட கண்ணு கானர் மேல விழுந்தது. CEO டானா வைட் இவரை சந்திக்க வந்தாரு. கானரோட ஃபைட்டை பார்த்து மட்டும் இல்ல, அவரோட கேரக்டர், பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாரு. UFC-க்குள்ள நுழைஞ்சதுமே கானர் வெறியோட விளையாடி பெரிய பெரிய டஃப்பான ஃபைட்டர்ஸை தோக்கடிச்சாரு. 10 வருஷமா தோக்கடிக்க முடியாத ஹோசே ஆல்டோவை நாக் அவுட் பஞ்ச் கொடுத்து வெறும் 13 செகண்ட்ஸ்ல தோக்கடிச்சாரு. மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ், $1 மில்லியன் பணம் எல்லாம் குவிஞ்சது. பல பிசினஸ் ஆரம்பிச்சாரு. சொந்த மீடியா கம்பெனி, க்ளோதிங் கம்பெனி, இப்படி பிசினஸ்குள்ள இறங்கினாரு. ஒன்ஸ் அவரோட லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் எல்லாமே சக்சஸா மட்டும்தான் இருந்தது. அவர் சொன்ன கோட்ஸை நான் சொல்றேன், உங்களுக்கே புரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுதான் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு. முதல்ல விஷுவலைசேஷன். கானர் என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். கஷ்டமான கடினமான நேரத்துல எல்லாமே மோசமா போய்கிட்டு இருக்கப்போ நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி நீங்க கற்பனை செஞ்சா கஷ்டங்கள் தெரியாது. எல்லாமே ஈஸியா இருக்கும். எது ஈஸி இல்ல தெரியுமா? எல்லாமே கெட்டதா நடக்கிறப்போ நல்லதை சிந்திக்கிறது, நல்லதை விஷுவலைஸ் பண்றது. ஆனா என்னால இதை பண்ண முடிஞ்சது. கஷ்டமான கடினமான நேரத்திலயும் நான் நல்ல விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணேன். என்ன மாதிரி உங்களாலையும் இதை செய்ய முடிஞ்சா லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா வேலை செய்யும். இந்த வரிகளை வச்சே கானர் தன்னோட வாழ்க்கையில எல்லா நேரமும் விஷுவலைசேஷனை பயன்படுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் கஷ்டமான தருணத்துல கூட, நெகட்டிவான நேரத்திலையும் உங்களால பாசிட்டிவா சிந்திக்க முடியுதுன்னா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனும் வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் எல்லா நேரத்திலயும் விஷுவலைசேஷனை பயன்படுத்திருக்காருன்னா அப்ப அவரோட சக்சஸ்க்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் முக்கிய காரணமா இருந்திருக்கும் தானே. 3 வருஷத்துக்குள்ள கானர் மெக்ரெகர் யாருன்னே தெரியாத இடத்துல இருந்து குளோபல் ஐகானா மாறினாரு. 2012, 2013லலாம் கானர் மெக்ரெகர் பத்தி பெருசா யாருக்கும் தெரியல. ஆனா 3 வருஷத்துக்குள்ள அவரோட வளர்ச்சி அதிகமாச்சு. ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டுட்டு இருந்த UFC தி அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்புக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சது. 2016ல UFC $4.2 பில்லியன் விற்கப்பட்டுச்சு.
இதுக்கு மிக முக்கிய காரணம் கானர் மெக்ரேகர் தான். நவம்பர் 2016ல மெக்ரேகர் தான் நினைச்சதை முடிச்சாரு. அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, நான் 1 வருஷம் முழுக்க எது நடக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணணும், அதை நடத்தி காட்டிட்டேன். 2 பெல்ட் அச்சீவ் பண்ண சாம்பியனா மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல 2 பெல்ட்டையும் கையில தூக்கி பிடிச்சு கொண்டாடுற மாதிரி என் மைண்ட்ல நான் திரும்ப திரும்ப விஷுவலைஸ் பண்ணேன். 1 வருஷம் முழுக்க நான் பண்ண அந்த விஷுவலைசேஷன் நிஜமாயிடுச்சு. யூஎஃப்சியோட வரலாற்றிலேயே 2 சாம்பியன்ஷிப் பெல்ட்டை தொடர்ந்து வாங்கின பெஸ்ட் சாம்பியனா நான் நின்னேன், அதே மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல. சோ ஒருத்தர் எந்த அளவுக்கு தான் மேல நம்பிக்கை வச்சு விஷுவலைஸ் பண்ணிருந்தா இப்படி ஒரு சக்சஸ பாத்திருப்பாரு. இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து தன்னோட மைண்ட்ல பிளே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இது லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமா வேலை செய்ய வச்சு நிஜமும் ஆக்கிருக்கு. 2வது பெல்ட்டை வாங்கிட்டு அவர் ஆடியன்ஸ்க்கு சொன்ன வார்த்தை, நான் என்ன கனவு கண்டனோ அதை நிஜமாக்கிட்டேன். 2 உடல் அளவுல மட்டும் இல்ல, கானர் மென்டலி செம்ம ஸ்ட்ராங். அவரோட விஷுவலைசேஷனும் செம்ம பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அதனாலதான் அவர் அடியெடுத்து வைக்கிற எல்லாத்துலயுமே சக்சஸ பார்க்க முடிஞ்சிருக்கு. என்னோட வீட்ல எனக்கு பிரச்சனை இருந்தது, எனக்கு வேலை இல்ல, இருந்தாலும் என்னால பாசிட்டிவா விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. என்னோட கற்பனை திறனை யூஸ் பண்ணேன். ஒரு சின்ன பையன் மாதிரி கற்பனை திறனை யூஸ் பண்ணேன். என் கேர்ள் ஃப்ரெண்டோட காரை நான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தப்போ காருக்குள்ள உட்காந்து கற்பனை பண்ணேன். காரோட ஸ்டியரிங் வீல பிடிச்சிட்டு நான் பிராண்ட் நியூ காரை ஓட்டுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணேன். நல்ல விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணேன். இத கானர் மெக்ரேகர் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. சாதாரண காருக்குள்ள உட்காந்து பிராண்ட் நியூ காரை பத்தி விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கற்பனை பண்ணிருக்காரு. விஷுவலைசேஷன் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. டிராஃபிக்ல அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல அவரால் ஃபோக்கஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அவருக்குள்ள நம்பிக்கை எவ்வளவு அதிகமா இருந்திருக்கும், அவரோட கோல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் விஷுவலைசேஷனை சக்தி வாய்ந்ததா மாத்திருக்கு. அவருக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல விஷுவலைஸ் பண்ணாரு. அதை ஏற்கனவே அடைஞ்சு சக்சஸோட சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணாரு. திரும்ப திரும்ப விஷுவலைஸ் பண்ணாரு. கானரோட இன்டர்வியூஸை நீங்க பாருங்களேன். அவரோட சக்சஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியமே பட மாட்டாரு. நீங்க இவ்ளோ பெரிய சக்சஸ் எதிர்பார்த்தீங்களா? எப்படி தொடர்ந்து 2 பெல்ட் அடிச்சீங்க? எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கீங்க? இப்படி எந்த சக்சஸ் பத்தி கேட்டாலும் அவர் சர்ப்ரைஸே ஆகாம பதில் சொல்லுவாரு. ஏன்னா அவர் நினைச்சது தானே நடந்திருக்கு. தான் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணாரோ அதே விஷன் தான் ரியாலிட்டியில அவருக்கு நடந்திருக்கு. அதனால சர்ப்ரைஸ் ஆக ஒண்ணுமே இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. நான் என்னோட சக்சஸ பார்த்து ஆச்சரியப்பட்டதே இல்ல, ஏன்னா நான் விஷுவலைஸ் பண்றேன், அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவரே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காரு. இது சாதாரண விஷுவலைசேஷன் இல்ல, நிஜமா நடந்த மாதிரி ஃபீல் பண்ண விஷுவலைசேஷன். ஆசைகளை மட்டும் வைக்காம அதை நிஜமா ஃபீல் பண்ணாரு. சாம்பியன் ஆறதுக்கு முன்னாடி கானர் விஷுவலைஸ் பண்ணாரு. இடுப்புல ஏற்கனவே பெல்ட் இருக்கிறத ஃபீல் பண்ணாராம். நான் ஆல்ரெடி என் இடுப்புல பெல்ட் இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு அவர் நினைச்சாராம். உண்மையா ஃபீல் பண்ணி நிஜமா நடந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்காரு கானர். இது லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்னும் வேகமா வேலை செய்ய வச்சிருக்கு. நடக்க போற ஒன்ன ஏற்கனவே நடந்த மாதிரி கற்பனை செய்யணும். இந்த கற்பனை பவர்ஃபுல்லான எனர்ஜியை வெளிப்படுத்தி லா ஆஃப் அட்ராக்ஷனை ஸ்பீடா வேலை செய்ய வைக்கும். சோ கானர் மெக்ரேகர் விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணிருக்காரு. அடுத்து நம்பர் 2, கிராட்டிடியூட். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தேவை பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா அதே பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருப்போம். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா வெளிப்படுத்துறது கிராட்டிடியூட் தான். நம்ம கிட்ட இருக்கிறது, இனி கிடைக்க போறது எல்லாத்துக்குமே நாம நன்றி சொல்றப்போ அதுதான் வேணுங்கிற எண்ணத்தோட நாம நன்றி சொல்றோம். இது பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும். எனக்கு கிடைச்ச பணத்துக்கு நன்றின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு பணம் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்கவும் செய்றீங்க. இந்த எனர்ஜி தான் வெளிப்படும். கானர் மெக்ரேகர் இதை செஞ்சாரு. ஒரு இன்டர்வியூல அவர் நன்றியோட இருக்கிறத பத்தி பேசிருப்பாரு. உங்களை சுத்தி இருக்க விஷயங்களை பாராட்டணும், அதுக்கு நன்றியோட இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன பொறுத்தவரை என்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் நான் பாராட்டுவேன், என்னை சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன், அதனாலதான் எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. சோ கிராட்டிடியூடோட பவரையும் கானர் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த கிராட்டிடியூட் லா ஆஃப் அட்ராக்ஷனோட சக்தி வாய்ந்த கருவி. எந்நேரமும் நம்ம நன்றி உணர்வோட இருக்கப்போ நம்மள சுத்தி இருக்க எதை நினைச்சும் என்ன வாழ்க்கடா இது, இப்படியெல்லாம் மோசமா திட்டாம நெகட்டிவா இல்லாம நன்றியை வெளிப்படுத்தி பாசிட்டிவா இருக்கப்போ எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஆசைகளை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இது வேணும், இது தேவைன்னு அந்த ஆசைய ரொம்ப இருக்காம பிடிச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது வெளியில போகாது, வழி இல்லாம ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கும். டேவிட் ஹாக்கின்ஸ் கான்ஷியஸ்னஸுக்காக ஸ்கேல் ஒன்னு உருவாக்குனாரு. நம்ம ஆசைகள் எல்லாமே கான்ஷியஸ்னஸோட லோவர் லெவல்ல தான் இயங்குமா. நிறைய நேரம் நம்ம ஆசைகள் தான் நமக்கு வேண்டியதை அடைய விடாம தடுக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் ஒன்னொன்னு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு வெளியே போகாம நிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பாஸ் ஆயிரணும்னு பாட்டா பாடிக்கிட்டு இருப்போம். வாய் மட்டும்தான் ஆசையும், அதை ஃபீல் பண்ணவே மாட்டோம். பாஸ் ஆகதான் ஆசை, அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வேலை செய்யும்? அழுத்தக்கூடாது, வெளியே போன்னு தள்ளக்கூடாது, மனசார ஆசைப்பட்டுட்டு அதை ஃப்ரீயா விட்டுறணும். ஒன்னும் இல்ல, நீங்க எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுக்கான எண்ணங்களை பாசிட்டிவா யோசிங்க. ஏற்கனவே அந்த வாழ்க்கையை தான் நீங்க வாழுற மாதிரி நினைச்சு வாழுங்க. புஷ் பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். எல்லா ஆசைகளும் ஃப்ரீயா பறக்கட்டும்.
பொறுமை வேணும். பொறுமை இல்லாதப்பதான் அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். பொறுமையா எதிர்பார்த்து ஆசைகளை ஃப்ரீயா விடணும். கானர் மெக்ரெகர் யூஸ் பண்ண இன்னொரு டூல் வார்த்தைகள். வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். ஹோசே ஆல்டோவோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி சண்டை போடணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாரு. வார்த்தைகளை விவரிச்சுக்கிட்டாரு. அதுவும் அவருக்குள்ள மட்டும் இல்ல, எல்லார் முன்னாடியும் இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொன்னாரு. சண்டை முடிஞ்சது. அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே முடிஞ்சது. ஜேர்னலிஸ்ட் கேக்குறாங்க, நீங்க எப்படி சண்டை நடக்க போகுதுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்தது. எப்படி உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சது? இது எப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கானர் மெக்ரெகரோட பதில், நீங்க நம்பணும். நம்பிக்கையோட தைரியமா சத்தமா பேசணும். அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஃபைட்டிங் வேர்ல்டுல இது சாதாரணம்தான். பல சக்சஸ்ஃபுல் ஃபைட்ஸ் இப்படிதான் நடந்திருக்கும். மேடையில ஏறி நான் இதை பண்ண போறேன், இப்படி தோக்கடிக்க போறேன்னு பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. அதுவே அப்படியே நடக்கும். நாம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கையின் வெளிப்பாடு. தொடர்ந்து நம்ம வார்த்தைகளை சொல்றப்போ அதுக்கான எனர்ஜி அதிகமாகும். ஆழ் மனசுக்குள்ள பதியும், நம்பிக்கையா மாறும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டா நம்ம சொன்ன வார்த்தைகள் தானா நிஜமாகும். வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். இதை பெட்டரா யூஸ் பண்ணிக்கதான் அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்துறோம். இது ஆட்டோ சஜஷன்ஸ் மாதிரி. நம்ம அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருந்து ஆழ் மனசுல அது பதிஞ்சிட்டா போதும், தானா சஜஷன்ஸ் கொடுத்து நடத்திடும். ஒரு யூடியூப் வீடியோல கானர் மெக்ரெகர் குளிச்சுட்டு வெளியே வந்து பாத்ரூமோட கண்ணாடி முன்னாடி நின்னு அஃபர்மேஷன் சொல்லிட்டு இருப்பாரு. கண்ணாடி முன்னாடி நின்னு கண்களை பார்த்து தைரியமான பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்றப்போ உங்களை நீங்க வர்த்தா பார்க்க முடியும். நம்பிக்கை வலுவாகும். அடிக்கடி செல்ஃப் டாக் பண்ணணும். நம்ம கூடவே நம்ம பாசிட்டிவா பேசிக்கணும். பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வச்சு நாம நம்ம கூட பேசுறப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள சூழ ஆரம்பிக்கும். டிசம்பர் 2015 UFC 192 பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கானர் சொன்ன வார்த்தைகள். நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. தைரியத்தோட சத்தமா வெளியே பேசுங்க. கண்டிப்பா அது நடக்கும். நீங்க எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்பணும். இதுவே லா ஆஃப் அட்ராக்ஷனை உருவாக்கி நினைச்சதை நிஜமாக்கும். கானர் அவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு. கானர் தான் அடைஞ்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. தன்னோட குடும்பத்துக்கு திரும்ப கொடுக்கணும். ஆரம்பத்துல என்னோட கரியர்ல எனக்கு சப்போர்ட் பண்ண மனைவிக்கு நான் திரும்ப கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட வைஃபுக்கு ஆடம்பரமான கிஃப்ட்ஸ் கொடுக்கற மாதிரி, அவங்க ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கையை வாழ வைக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணாரு. இது உண்மையிலேயே அவசியமானதுதான். நாம கொடுக்க கொடுக்க நமக்கு டபுளா ட்ரிபிளா திரும்ப கிடைக்கும். நாம என்ன வெளியே கொடுக்கறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். கானருக்கு தோல்வியை பார்த்தெல்லாம் பயமே இல்ல. ஒரே ஒரு தோல்வி நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்தா மொத்த பாசிட்டிவிட்டியும் காணாம போயிடும். தோல்வி இருந்தா தப்பில்ல, தோக்குறதுனால எதுவும் குறைஞ்சிடாது. கானர் மெக்ரெகர் பல வருடங்கள் சண்டை போட்டாரு, பயிற்சி செஞ்சாரு, அஃபர்மேஷன் சொன்னாரு. அத்தனை வருடங்களோட வெற்றி வெளிப்பாடுதான் இன்னைக்கு அவர் இருக்க சக்சஸ்ஃபுல்லான ஸ்டேஜ். ஆனா இதெல்லாம் ஈஸியா கிடைக்கல. இந்த போராட்டத்துல பல தோல்விகளை அவர் பார்த்திருக்காரு. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனே கிடைக்கலன்னா அது பரவாயில்ல, அந்த தோல்வியை ஏத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். தோல்வியில இருந்து பாடங்களை தான் கத்துக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நான் எனக்கு வேண்டியதை அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு பாசிட்டிவா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். சக்சஸ பாத்துட்டு இருக்கப்போ எல்லாரும் பண்ற பெரிய தப்பு நெகட்டிவிட்டிய பாக்குறது. ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க. ஆனா அதை மட்டுமே நாம கவனிச்சோம்னா நம்ம கோல் மாறிடும். அதை கவனிச்சு சரி பண்ணலாம். குறைகளை சரி செய்யறதுல தப்பு இல்ல. ஆனா என்னடா இது ஒரே ஹேட்டர்ஸா தான் இருக்காங்களேன்னு நாம ஃபீல் பண்ணா நம்மள நெகட்டிவ் எனர்ஜி தான் சூழும். இது லா ஆஃப் அட்ராக்ஷனை ஆப்போசிட்டா வேலை செய்ய வைக்கும். நம்ம பாசிட்டிவான நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்போம், ஆனா இது நெகட்டிவான கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கானர் மெக்ரெகர் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, கேலி பண்ற சிரிப்போட சத்தமும் சந்தேகத்தோட சத்தமும் தான் என்ன பயங்கரமா மோட்டிவேட்டே பண்ணும். சோ இதுதான் பக்கா பாசிட்டிவிட்டி. அவரோட லா ஆஃப் அட்ராக்ஷனை அவர் நினைச்ச பாசிட்டிவான வழியில யூஸ் பண்ணிருக்காரு. திரும்ப வெறுப்ப காட்டாம அவங்க காட்டுற அந்த வெறுப்பை ஃபியூவலா யூஸ் பண்ணி முன்னேறி போகணும். மத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம பொறாமப்படுறது ரொம்ப மோசமான எனர்ஜியை வெளிப்படுத்தும். எல்லாத்தையும் பாசிட்டிவா நல்லதா மட்டும் பார்க்கணும். கார்னர் பாக்குற மாதிரி ஒரே ஒரு மூவி லா ஆஃப் அட்ராக்ஷன் பக்கம் கார்னரை திருப்பி விட்டு அவரோட சக்சஸ வரிசையா பார்க்க வச்சிருக்கு. நான் செய்ய போறேன்னு சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சேன். என்னோட செகண்ட் வேர்ல்ட் டைட்டில் அடைஞ்சப்போ நான் சந்தோஷமா சிரிச்சேன். ஆச்சரியம் எல்லாம் படல. நான் நினைச்சதுதான் நடந்தது. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இன்னைக்கு UFC-க்கான அடையாளம்னா நான் தான். பாக்ஸிங்கான அடையாளமாவும் இருக்கேன், WWE-க்கான அடையாளமாவும் இருக்கேன், ஹாலிவுட்டுக்கான அடையாளமாவும் இருக்கேன். இப்படி சந்தோஷமா கார்னர் சொன்னாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அவரை எல்லாத்துக்குமான அடையாளமா மாத்திருக்கு. WWE, பாக்ஸிங் இப்படி எல்லாத்துக்குமான முகமா கானர் மெக்ரெகர் இருக்காரு. நாம நம்புனா பாசிட்டிவா இருந்தா எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்கும். கானர் மெக்ரெகரோட வரிகளையே சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்க திறமைகளை நம்புங்க. நீங்க அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் நம்புங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நம்புங்க. தடுத்து நிறுத்தவே முடியாத வெற்றிக்கான பெஸ்ட் ரெசிபி இது மட்டும்தான். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.